நம்மளோட இந்தியா வெக்கேஷன் கண்டிப்பாக குலவிளக்கம்மன் கோயிலை பற்றி பேசாமல் முடிவடையாதுங்க. ஸோ இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லணுங்க. கரெக்டாக கோயில் விசேஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். யூஸ்வலாக நாங்கள் தேர் இழுக்கிற அன்னைக்கு ஈவினிங் தாங்க நம்ம கோயிலுக்கு போவோம். ஸோ இந்த வருஷம் நம்ம ஏர்லியாக போனதுனால சரி கண்டிப்பாக குதிரை துளுக்கிற ஃபங்க்ஷனையும் போய் பார்க்கணும் அப்படின்னு ரம்யா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. சில ஊர்களில் இந்த விசேஷத்தை அம்மை அழைக்கிற ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்களெல்லாம் அம்மன் கோயில் ஒன்றொன்றுலேயே சாமி குதிரைன்னு ஒரு குதிரை இருக்குங்க. ஸோ அந்த குதிரையை நம்ம கோயிலுக்கு அன்றைக்கி அழைச்சிட்டு வருவாங்க. சாமிக்கு பூஜையெல்லாம் ஆனதுக்கப்புறமா அந்த குதிரை மேலே தீர்த்தம் போட்டு பூ வச்சுருப்பாங்க. சாமி அந்த குதிரை மேலே ஏறுற ஐதீகமாக அந்த பூ கீழே விழுகுங்க. அந்த வைபவத்தை நீங்களே பாருங்கள். இந்த வருஷம் ஜஸ்ட்டு குதிரை மேலே பூ வச்சு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட இருக்காதுங்க, குதிரை துளுக்கிடுச்சு. ஸோ இது ரொம்பவே நல்லா சகுனம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் தேர் வடம் பிடிக்கிறதுக்கு வரலான்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக கோயிலிருந்து நம்ம வீடு ரொம்ப பக்கம் தாங்க. நம்ம நினச்சா முன்னாடியே வரலாம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆகி இங்கே கடைசியாக அந்த சாமி நிலவேந்த செய்கிற இடத்துல தான் போய் நம்ம தவடாமே பிடிப்போம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் லாஸ்ட் மொமெண்ட்டில் ரம்யா குழுகுடுன்னு ஓடி போய் வடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான்லாம் அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டேங்க. நான் ஜஸ்ட்டு கேமரா பிடிச்சிட்டு உரமாக நின்றுக்கிட்டேன். ரம்யா தான் எப்படியோ இடுக்கு முடுக்கில் பூந்து கண்டிப்பாக வடம் பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வர வீடியோவில் நீங்கள் லைவ் சவுண்டோடவே பாருங்கள். அப்போ தான் அந்த வைப் இருக்கும்.
இதோட திருவிழா முடியலைங்க. நாளைக்கு வந்து சத்தாவரம் இருக்குது. தேர்க்கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.